நல்ல படம் இல்லை. அப்போ எல்லாம் உட்காந்து இதை அப்படி பார்ப்போம். லிஃப்ட்லேயே பிரியாணி செஞ்சு ஒரு சூட்கேஸில் வச்சுட்டு வித்தா காமிப்பார். அது மாதிரி இன்றைக்கி நான் ஒரு வித்தை காமிக்க போகிறேங்க. ஒன்றும் இல்லை, பிரியாணி மசாலாவே இல்லாமல் பிரியாணிங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். சரி வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் காளான் எடுத்திருக்கேன். இதாங்க அதோட சீக்ரெட். ஒரு தக்காளி, வெங்காயம், வரமிளகா, காஷ்மீரி மிளகா 4, வரமிளகா 4, பூண்டு, இஞ்சி, கசகசா, முந்திரி, இது எல்லாமே சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. இது எல்லாமே எடுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் இதில் ஊற வச்சு இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேங்க. இப்போ குக்கரில் எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா ஐட்டம் எல்லாம் இதில் வந்து போட்டுக்கலாம். பிரியாணி தழை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு தூள் கொஞ்சம், வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கினோடனே அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வாசம் வரட்டுங்க. இப்போ இதுக்கடையில் நம்ம ரைஸை வந்து கழுவி எடுத்துக்கலாம். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸு 1.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காளானை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கிளறிலாம், அப்போ தான் இதில் இருக்க மசாலாலாம் இறங்கும். இப்போ நான் வந்து 1.5 கப்புக்கு 2.25 தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ லெமன் புழிஞ்சிக்கலாம். உப்பு போட்டுட்டு ரைஸ் எல்லாம் கொட்டிக்கலாங்க. அப்போ கொத்தமல்லி, புதினா தலை தூவிட்டு 2 விசில் விட்டோடனே பிரியாணி ரெடிங்க. சூப்பரான பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஹாப்பி லைஃப்.